ஹாய் பசங்களா, 3 மார்க் ரோமன் நம்பர்ல பை சார்ட்டோ இல்ல டேபிளோ பார் கிராஃபோ வந்தாலும் 5 மார்க்ல மெயில் ரைட்டிங், மெசேஜ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி எழுதுனா எனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்? ஏன்னா இது வரைக்கும் நான் இதுல ஃபுல் மார்க் வாங்கினதே கிடையாது மேம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒருவேளை பப்ளிக் கரெக்ஷனும் இப்படியே இருந்துட்டா கடைசி வரைக்கும் ஃபுல் மார்க் வாங்கவே மாட்டேனா? அப்ப பப்ளிக் கரெக்ஷன்ல எதுக்கெல்லாம் மார்க் கொடுப்பாங்க? இப்ப லெட்டர் ரைட்டிங்னா அந்த 5 மார்க் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஒவ்வொரு மார்க்கும் ஆட் ஆயிட்டு வரும் அப்படிங்கறத நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நான் கரெக்டா பார்த்து எழுதிப்பேன் மேம் அப்படிங்கிறது உங்களோட மைண்ட் வாய்ஸா இருக்கு அப்படின்னா நான் உங்களோட மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஷார்ப்பா அதுக்கு ஒரு லைவ் இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷார்ப்பா 8 o'clock அந்த லைவ் வந்து இருக்கு பசங்களா. ஸோ 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இந்த லைவை அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே காமனான சில விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அண்ட் கடைசி நிமிஷத்துல பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், ஒரு பேப்பரை அழகா எப்படி ப்ரெசென்ட் பண்றது, இது எல்லாமே நான் சொல்லித்தரேன். இந்த ஷார்ட்ஸ்க்கு கீழே நான் அந்த வீடியோவை லிங்க் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி 8 o'clock இந்த லைவை ஜாயின் பண்ணிக்கோங்க.